மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். 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 அல்லேலூயா. அடுத்த பாடல் 590. கர்த்தரை தெய்வமாக கொண்டு. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே
என்போம், நடுவழியில் நின்று போவதில்லை. அல்லேலூயா. ஜெபத்தோட ஜெயகீதங்களில் 287வது பாடல், உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்ற பாடல். உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே.
தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே, எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே, எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளேன், எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டீர், உன் வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டீர். எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளேன், எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்பே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது, என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஜீவமாக்கும் எனக்கு போதித்தீர், ஜீவனே உம்மை பாடுவேன், ஜீவமாக்கும் எனக்கு போதித்தீர், ஜீவனே உம்மை பாடுவேன். என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது, என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம யாரும் சேர்ந்து அவரை பாடி மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் அப்படி முழங்கால் படியிடுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி முழங்கால் படியிடுவோம். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து இந்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனை விழாவில் குடும்பமாய் வந்திருக்கிற யாவரையும் அவர் நினைவு கூர்ந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். ஒருவேளை தனிநபராய் எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருப்பார்கள், ஆனால் நான் மட்டும் தனியாக வந்திருக்கிறேன் அப்படின்ற கலக்கத்தோடு இருப்பீர்களானால் உங்கள் இருதயத்தின் கதறலை அவர் கேட்பார். ஏற்ற காலத்தில் உங்களையும் ஒரு நாள் குடும்பமாய் கொண்டு வந்து எல்லாரும் ஆராதிக்கிறதை போல உங்களையும் ஆராதிக்க வைப்பார். சோர்ந்து போக வேணாம், தளர்ந்து விட வேணாம். என்ன ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமானால் நல்ல மகிமைப்படுத்துங்க. அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் தான் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஷகரபல துரபல தரபல இரபல ஷேகதரபல துரபல வரபரலலபர ரிகமல தரபர ஷேகரபல துரபல வரபரபர ரிமனகரபல ஷேதரல தரகரபல வரபர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே. எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே. என் வாழ பக்கத்தில் நீர் இருப்பதனால் அசைவுறவிட மாட்டே. நீர் என் வல பக்கத்தில் இருப்பதனால் அசைவுறவிடமா. ரெண்டு கரங்களை எல்லாரும் உயர்த்தி எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ள. எல்லாரும் சேர்ந்து பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் எப்போதும் என் முன்னே உங்களை தான் ஆண்டவரை நிறுத்துறேன்னு சொல்றவங்க உம்மை தான் சேர்ந்து ஆராதனை, ஆராதனை உமக்கே. பாடும் பொழுதே ஒரு தேவ மகிழ்ச்சி. ஆராதனை உமக்கே, தேவ மகிமை. ஓ, உங்களை ஆளுகை செய்யட்டும். ஆராதனை, ஆராதனை. சக்கபரகலதரனா ஓ ரிமனகர சேகரதரனா. ஆராதனை நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில். பின்னாடி இருக்கிறவங்கள வாய்களை திறந்து பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில்
இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உம்மை பாடுவே. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உம்மை பாடுவே. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலோ. விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் இதயம், என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ரமண கரபல துரபல சேகர தரபல திரபல கர. அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் தேவனோடு கூட இணைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசுவோமா? அவர் நம்மோடு இருக்கிறார், நம் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. பின்னாடி இருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனம் எங்கே உண்டு அங்கே தான் விடுதலை உண்டு. நாம் சேர்ந்து துதிக்க 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 நமக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த எல்லா வலு சர்பத்தின் ஆவிகளையும் நசரனாக இயேசுவின் நாமத்தில் நாம் கடிந்து கட்டுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லே. நல்லவர் நல்லவர் நல்லவர், அவர் நல்லவர். எத்தனை நல்லவராய் நம்மை நினைத்திருக்கிறார். இன்னைக்கு அல்ல, நேற்று அல்ல, தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகலையே, ஒரு நாளும் நம்மளை விட்டு கொடுக்கலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. தேங்க்யூ சொல்லுங்க, குடும்பமாக சேர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அநேக இடங்களில் சிதைந்து போய் கிடக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எங்களை இவ்வளவாய் நடத்தி வந்தீங்களப்பா, கிருபையாய் நடத்தி வந்தீங்களா ஆண்டவரே. நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு எங்க வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறீங்களப்பா. நன்றி. Maraka shakara balada rabara ura baba 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 shera baba 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 rikala baba 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 shekara dara 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 ura baba 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 shakara baba 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 baba. Hallelujah hallelujah hallelujah.
வியாதிகள் விலகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் விலங்கட்டோம்ப்பா. சுகர் வியாதி நீங்கட்டும், பிபி நீங்கட்டும், மூட்டு வலி நீங்கட்டும். எல்லா பிரச்சனையில் இருந்தோம் தேவன் இன்னைக்கு பரிபூர்ண சுகத்தை குடும்பமாய் கொடுத்து நீர் அனுப்புவீராக. என் பலவீனத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி இனி நகைப்பீர்கள். இப்போ அழுறீங்களே, இது பர்மனண்ட் கிடையாது. இப்போ அழுற எல்லாருமே பாக்கியவான்கள். நான் சொல்லுங்கள், இன்றைக்கி நான் உங்கள் சமூகத்தில் விடுற கண்ணீருக்கு வேல்யூ இருக்காண்டவரே. நான் ஏதோ மனுஷங்கிட்ட போய் நிற்கலை, உங்கள் சமூகத்தில் நான் நிற்கிறேன்ல, இதற்கெல்லாம் பதில் உண்டு. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் களிப்பாய் மாறுகிற நாளாய் அது மாறுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடோ நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடோ நேரமே. அசைவாடோ அசைவாடோ. எல்லாரும் கரங்களை தட்டி, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம், பின்னாடி பின்னாடி அம்மாமார்கள் எல்லாம் உற்சாகமாய் பாடுங்க. அவர் பலம் தருவார். இன்னொரு விஷயம், எலியாவின் அசைவாடோ 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 அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடோ அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். எல்லாரும் சேர்ந்து நெருப்பாய் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார்.
சந்தோஷம் உண்டாகட்டும்பா, சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் மனமகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே, மனமகிழ்ச்சி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். நடுவில் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் விலகி ஓடட்டும். தேவ சமாதானம் குடும்பத்தில் ஆளுகை நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்துவோமா? எல்லாரும் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மனமாய், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர், விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். நேசித்தோரெல்லாம் என்னை தூக்கி எறிய நீர் மட்டும் ஏனோ என்னை சேர்த்து கொண்டே, பாசம் காட்டி மாறாத அன்பை எனக்கு தந்தவரே. நேசித்தோ, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க இந்த வார்த்தை. நேசித்த மனிதன் விலகினாலும், ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்ல. பாசம் காட்டி மாறாத அன்பை எனக்கு, எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், இயேசுவா இயேசுவா நீர் எந்தன் துணையாளரே, இயேசுவா நீர் எந்தன் எஜமானரே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். Praise God. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமாம். இன்னும் நம்மளுடைய இந்த குடும்ப விழாவில் வரவேண்டிய பிள்ளைகள் வெளியே மேக்சிமம் நம்ம வந்து அதர்ஸ் பீப்புளை அதிகமாக நம்ம கூப்பிடல இன்றைக்கி. ஏன்னா நம்ம சபையில் இருக்கிறவங்க வந்தாலே நமக்கு இடம் காணாது, நம்ம எப்படி கூப்பிட்றதுன்னு. அதனால் நம்ம சர்ச் மக்கள் இன்றைக்கி எந்த விதத்துலேயும் தடையின்றி பங்கு பெறணும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் அநேகர் இன்னும் காணவில்லை. அல்லேலூயா. அநேகர் இன்னும் காணவில்லை. ஆண்டவர் அவங்க தடைகளெல்லாம் உடைத்து இந்த குடும்ப விழாவில் எல்லாரும் பங்கு பெறுகிறதுக்கு தேவன் கிருபை செய்வாராக. ஒரு ஆமேன். ஏன் சத்தம் வரல? எல்லாரும் பங்கு பெறுவார்களாக. ஆமாம். நான் தனிப்பட்ட மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சேன். இங்கேருந்து கல்யாணம் பண்ணிட்டு போன பசங்களுக்கு, வீடு காலி பண்ணிட்டு போனவங்களுக்கு, பின்மாற்றம் அடைந்தவங்களுக்கு, சபைக்கே சரியாக வராதவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன். தயவு செய்து இந்த குடும்ப விழாவில் நீங்களும் வந்து என்ன செய்யுங்க, பங்கு பெறுங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைங்கள்லாம் கூட என்ன செய்யலாம், வருஷத்துக்கு ஒரு முறை தாய் வீடு மாதிரி இங்கே என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகளுக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சோடனே
தாய் வீட்டை என்ன செஞ்சிருதுங்க? சபையின் தாய் வீடு. அவங்க வீட்டில் அக்கறையாக இருக்குதுங்க, ஆனால் சபையில் என்ன இல்லை? அந்த பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது. அதனால் அமைச்சிருக்கேன். கர்த்தர் நல்லவர், நமக்கு நன்மையான ஈவுகளை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்கள். இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் தாமதம் ஆகும். ஏன்னா இன்றைக்கி பாஸ்டர் நம்ம கூப்பிட்டதுனால அவங்க அங்கே சர்வீஸை முடிச்சுட்டு 10:30 தான் வருவாங்க. ஆனால் ஆட்டோ அமுச்சிருக்கேன், இப்போது வந்துடுவாங்க. அதனால் தேவ பிள்ளைகளே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. வரவங்களை இனி இந்த இடத்துல, இந்த காலியாக இருக்கிற இடத்துல உட்கார வைங்க. வரவங்களை, அதாவது கீழே உட்கார முடியாதுன்னா பின்னாடி பக்கம் அங்கே கூட கொஞ்சம் சேர் போட்டு உட்கார வைக்கலாம். ஒரு வேளை கீழே முடியும் அப்படின்றவங்களுக்கு தான், வழிகட்டாயம் கிடையாது, எதுவுமே வழிகட்டாயம் கிடையாது. அதனால் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்குங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனை பிரசங்கம் பகுதி முடிஞ்ச உடனே ஊழியர்களுக்காக டெடிகேட் ஊழியர் பிரதிஷ்டை ஆராதனை உண்டு. இன்றைக்கி நமக்கு மூத்த போதகர் வர்றதுனால அவரை வச்சு என்ன செய்யலாம்? ஊழியரை ஏறத்தர ஒரு 9 பேர் இன்றைக்கி ஊழியத்துக்கு பகுதி நேர ஊழியராய், முழு நேரம் ஊழியர் இல்லை யாருமே, பகுதி நேரம் ஊழியராய் இங்கே பிரதிஷ்டை பண்ணப்படும். ஏன்னா நான் இல்லாத நேரங்களில் சபையில் பாடுகிறது, ஃபுல்பீட்டில் ஏறி பாடுறது, வெள்ளிக்கிழமை ஜெபம் நடத்துறது, செவ்வாய்க்கிழமை ஜெபம் நடத்துறது, இந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்குறாங்க. நான் இல்லைனாலும் அவங்க ஜெபத்தை என்ன செய்கிறாங்க? நடத்துகிறாங்க. போன வாரம் 2வது ஆராதனையில் நான் இங்கே இல்லை, ஆனால் இங்கே ஆராதனை நடந்தது, பிரசங்கம் பண்ணினார்கள், நல்லா ஜெபிச்சிருக்கிறாங்க, துதிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஆகிட்ட உடனே என்ன பண்ணணுன்னா, விசுவாசிகளில் இருந்து ஒரு பங்கை அவங்கள பிரித்து அவர்கள் என்னென்னா ஊழியத்திற்காக பிரதிஷ்டை செய்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், அவங்க பாஸ்டர் இல்லை, பகுதி நேரமாய் பிரிக்க எடுக்கப்படுகிறோம். அடுத்த கட்டங்கள் போகும்போது அவங்களுடைய முழு நேர ஊழியத்திற்குன்னு அவங்க என்ன செய்யலாம்? கர்த்தர் பேசினாதான். இந்த பகுதி நேரம் ஊழியத்திற்கு இது யாருக்கு ஒன்றாலும் நம்ம அதை செய்யலாம். முழு நேரம் ஊழியனா கர்த்தர் அவங்களோட என்ன செய்யணும்? பேசணும், அழைக்கணும், அவங்கள முன்குறிக்கணும். இந்த லீடர்ஸ் மீட்டிங்கில் நான் போன மாதத்துலேருந்து ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு வந்தேன். புதிதாய் ஊழியம் செய்யணுன்னா இந்த ஊழியர் மீட்டிங்கில் என்ன செய்யுங்க? வந்து பங்கு பெறுங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். 28 பேர் அன்றைக்கி ஊழியத்திற்குன்னு வந்தாங்க. அந்த 28 பேரில் 9 பேரை பிரித்து எடுத்து அவங்கள வந்து என்ன செய்கிறோம்? நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இந்த காரியங்கள்லாம் நடக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு 12:30 மணி வரைக்கும் என்ன செய்யும்? கட்டாயம் ஆகும். தேவ பிள்ளைகளே, 9 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னேன். ஒரு சிலர் வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை நான் நிறைய முறை சொல்லியிருக்கிற ஒரே விஷயம், டைமிங்கை கரெக்டாக நீங்கள் கீப்பர் பண்ணிங்கன்னா அதுக்கு தான். நீங்கள் வரமாட்டீங்கன்ற ஒரு கணக்கில் தான் நமக்கு இப்படிலாம் நடக்குது. அதனால் 2 ஆராதனை நடக்குது சபையில். முதல் ஆராதனை 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும், 2வது ஆராதனை 8:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் இந்த முதல் மாதம் என்பதற்காக நமக்கு நிறைய டைமிங் தேவைப்படுதுன்றதுனால ஒரு சில வாரங்களாக நாம் ஒரே ஆராதனையாக வச்சு நாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவ பிள்ளைகள் கவனம் வைத்து கொள்ளுங்கள். அடுத்த வாரமும் நமக்கு ஒரே ஆராதனை தான் நடைபெறும். அதில் தயவு செய்து எல்லாரும், சபை மக்கள் எல்லாரும் பங்கு பெறணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்படி எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாஸ் வரப்போகிறாங்க, அவங்க கையில் கொடுக்க போகிறோம். நம்ம எல்லாம் ஜெபசந்தியோடு இருப்போம். கர்த்தர் என் கூட பேசணும், என்னை நடத்தணும், என்னை ஆவியானவர் ஆளிகை செய்யணும், என்னை தேவ மகிமை ஆளிகை செய்யணும், கர்த்தருடைய வல்லமை என்னை ஆளிகை செய்யணும். ஓ ஷகலரதரி பலரதனமா துரபலரதரியா கலரதரியா கனமா துரபலரதரியா. இயேசுவின் ரத்தம் 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 ஜெயம். அல்லேலூயா. ஓ ஷபலரதரியா
மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்புகின்ற என் கண்மலையே மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்புகின்ற என் கண்மலையே உன்னதரே உன்னருகில் தங்கி வாழ்கிறேன் வல்லவரே உம்மில் புகுந்து கொள்கிறேன் அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு மறைவிடமே உறைவிடமே நான் நம்புகின்ற கண்மலையே சொல்லுங்க பார்க்கலாம் Glory உன்னதரே உன்னருகில் தங்கி வாழ்கிறேன் வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன் அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன் உம் கூடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறேன் ஓ தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன் எஸ் ஃபாதர் ஒளித்து வைக்கிறேன் கேடகம் நீரே மகிமையும் நீரே என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்புகின்ற என் கண்மலையே மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்புகின்ற என் கண்மலையே உன்னதரே உம் அருகில் தங்கி வாழ்கிறேன் வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன் அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு சொல்லுங்க புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கின்றீ உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கின்றீ ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீ என்னை தப்புவிக்கிறீ கனப்படுத்துகிறீ ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீ என்னை தப்புவிக்கிறீ கனப்படுத்துகிறீ மறைவிட எல்லா கைகளை தட்டி ஒருவரை சும்மா இருக்க வேண்டாம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு அக்கினி சபையை சுற்றி வரும்படியாக தேவ மகிமை இன்னைக்கு இறங்கி அந்த மறைவிடம் என் மேல் இறங்கும்படியாக உன்னதரே உம் அருகில் தங்கி வாழ்கிறேன் வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன் அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு நீதிமான்கள் கூப்பிடும் போது ஆமென் நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் உம் காருண்யத்தால் என்னை சூழ்ந்து கொள்கிறீர் நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ரட்சிப்பு நீரே என் ரட்சகர் நீரே நான் சுகமாய் வாழ காரணர் நீரே சொல்லுங்க ரட்சிப்பு நீரே
எஸ் 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 விசுவாசத்தோடு நீங்கள் கரங்களை தட்டும் பொழுது, விசுவாசத்தோடு தேவனை துதிக்கும் பொழுது, கர்த்தர் மகா பெரிய காரியங்களை, விவரிக்க முடியாத காரியங்களை, பிரமிக்கத்தக்க அதிசயங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய வல்லவர். ஷகல ரத ரகல ரத ரபா துரகல ரத ரியாக ரத ரகல ரத. விசுவாசிக்கிறவங்களுக்கு பைபிள் சொல்லுது எல்லாம் கூடும் என்று. நடக்காத காரியங்கள் இந்த ஆண்டுல உன் வாழ்க்கையில, இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்துல நான் சொல்றேன், இதுவரைக்கும் நடக்காத நன்மையான காரியங்கள் பரலோகம் இன்னைக்கு திறந்து உன்னை அதை அங்கீகரிக்கிறது. பரலோகம் திறந்து அங்கீகரிக்கிறது. விசுவாசிக்கிறவங்க என் வாழ்க்கையில இதுல தீர்வே இல்லாம இருக்கிறேன், இதுல போராட்டத்துல இருக்கிறேன், இதுல சஞ்சலத்துல இருக்கிறேன், இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே உன் குறைகள் எல்லாம், கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே உன் குறைகளை எல்லாம், கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே அந்த மகிமையிலே கர்த்தர் உன்னை நிறைவேற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நான் ஜெபிக்கிற இந்த ஜெபம், இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தை பரலோக தேவன் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார், அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார். ஷகலரதரபா. நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லுகிறது, நெடுநாட்களாய் காத்திருக்கிறனுடைய இருதயங்கள். பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, என்ன பாருங்க, தயவு செஞ்சு என்ன பாருங்க. பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, நெடுநாட்களாய் காத்திருக்கிறனுடைய இருதயம் இலக்க பண்ணும், ஆனா அவன் வேண்டியது வரும் பொழுது அது ஜீவ விருட்சமா இருக்கும். ரொம்ப நாளா இதுக்காக, அது சுகமா இருக்கலாம், குடும்பத்தின் முழு ரட்சிப்பா இருக்கலாம், அல்லது ஒருவேளை உன்னுடைய ஆசீர்வாதமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், மாறாம என்னவோ தெரியாது. கர்த்தர் அதிலிருந்து இன்னைக்கு ஒரு தீர்வை தரப்போகிறார். கர்த்தர் அதில் உனக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். ஷபாலாரா எல்லா அந்நிய பாஷைகளை பேசி அந்த விடுதலைக்காகவே, அந்த தேவைக்காகவே, அந்த தேவைக்காகவே, ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. கர்ப்பத்தின் கனியோ எதுவா இருக்கட்டும், தம்பி இப்படி வந்துரு. ஷபாலாராதா நிகாராதாரியா ஊரியா கல பௌதன மாக்கராதினா சந்தராதாரியா. இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றத்திலையும் மேலாக உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. அதிசயங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். ஓரியா கலரதரபா உரபாலரதா நிகரதரியாலரதரா. இயேசுவின் வல்லமை. ஹல்லேலூயா. எல்லாம் உணர்ந்து பேசுங்கம்மா. அந்நிய பாஷையில உணர்ந்து பேசுங்க. அந்நிய பாஷையை உணர்ந்து பேசுங்க. ஜெபத்தை உணர்ந்து செய்யுங்க. ஏதோ விளையாட்டா இருக்காதீங்க, எப்போதும் போல இருக்காதீங்க. இந்த வருஷத்தில் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் என் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் இருக்கணும்பா. என் தலை உயரும்னு சொன்னீங்களே, முன்னிலையில் என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, முன்னிலையில் என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, என் குறைய மாற்றுவேன்னு சொன்னீங்களேப்பா. ஷகலரதரியா கலரதரியா. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லை. என் கூட சேருங்க, ஒருமனப்படுங்க. ஒரு மனம் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுப்பா. நான் சொல்கிறேன், நீ வந்தவனமாக போனன்றது என்னுடைய நோக்கமே இல்லை, வந்தவனமாக போகிறது என்னுடைய ஆசை இல்லை. இதுக்குள்ளே கால் வச்சியா, கர்த்தர் உன்னை மாற்றுகிறத நீ உணரணும். கர்த்தர் உன்னை சுகமாக்குறத உணரணும்.
கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறத உணரணும். உன் வறண்டு போய் இருக்கிற உன் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலாய் மாறுகிறதை பார்க்கணும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளாய் இருக்கிறத நீ பார்க்கணும். தாராகானா சந்தாரா காலாபௌதரபா ரிகாலா ராதா நீ மௌதரியாக்கானா தினாதரா காலரதரியா. ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஷகாலா ரதரியாலா ரதரியா. ஹல்லேலூயா. கேளுங்க, வாஞ்சியோட கேளுங்க. நீங்கள் அந்த ட்ராக்ல வர வரைக்கும் நான் உங்களை விட போகிறதில்லை. நீங்கள் அந்த வழியில் வர வரைக்கும் நான் உங்களை விட போகிறதில்லை. ஷகாலா ராதா நீ மௌதரி அக்காலா தீனா மௌத்தராதரியா. தடைகளை உடைக்கிறவர், 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 அற்புதங்களை காண செய்கிறவர், அற்புதங்களை காண செய்கிறவர். க்ளோரி 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 க்ளோரி. ஒரு அதிசயம். ஓ தேவ மகிமை இறங்கட்டும். சோர்ந்து போன மகனே, சோர்ந்து போன மகனே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் தலையை உயர்த்துவது நிச்சயம். உன்னை முந்தின நிலையில் நிறுத்த போகிறது நிச்சயம். நீ அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், கிருபை இழந்திருக்கலாம், வரங்களை இழந்திருக்கலாம், எல்லாத்தையும் திரும்ப தர ஊழியத்தை இழந்திருக்கலாம், உன் குடும்ப வாழ்க்கையை இழந்திருக்கலாம். திரும்ப சொல்கிறேன், உன் சரீர பலத்தை இழந்திருக்கலாம். போனதை குறித்து கேர் பண்ணாத, போனதை குறித்து எதையும் யோசிக்காத. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய வல்லவர், புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய வல்லவர். ஓ ஷகல ரதனதின ரதரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னி பிரதர் சேரிங்க இருக்கு, இப்படி உட்கார சொல்லுங்க. நோய்களை நீக்கினார், ஓ குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபையின் இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபையின் இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். கைகளை தட்டி பாடுங்க. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா
செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமையை கழுகு போல புதிதாக்கி நடத்துகிறீர். இளமையை கழுகு போல புதிதாக்கி நடத்துகிறீர். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. தேவ பிள்ளைகளுக்கு ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. ஓ, கர்த்தர் செய்த நல்ல கைகளை தட்டி தேவ பிரசன்னத்தோடு சோர்ந்து போகாதே. ஓ, ஓ, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் glory. ஆமே. அதிசய செயல்கள் காண செய்தார். ஓ, அதிசய செயல்கள் ஜனங்களை காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஆத்துமாவே சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. அவர் செய்த தடைகளை உடைக்கிறவர் மனமிறங்கும் அப்பா. தேவ மகிமை சபைக்குள்ள காணப்படட்டும். ஆமென், ஆமென். அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஊற்றுங்கப்பா. ஜனங்கள் மேலே கர்த்தருடைய மகிமை நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மைகளை உன் ஆத்துமாவை பார்த்து ஓ, glory, glory, glory. ஆமென். மறவாதே. சகலரதரப. நல்லா கைகளை தட்டிமா, நல்லா கைகளை தட்டுங்க. பின்னாடி உக்காந்துட்டு இருக்கிற வயசானவங்க எல்லாருமே நல்லா கைகளை தட்டி, நல்லா கைகளை தட்டி பரலோக தேவனுடைய மகிமை, பரலோக தேவனுடைய மகிமை, பரலோக தேவனுடைய மகிமை, பரலோக தேவனுடைய மகிமை சபையின் மேல் இறங்குவதாக, பிள்ளைகள் மேல் வார்ப்பீராக. இன்னைக்கு கர்த்தர் எல்லா சாபக்கேடுகளை உடைத்தெறிய ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ள முன்னேற்றங்கள், பிள்ளைகளுக்குள்ள வளர்ச்சிகள், பிள்ளைகளுக்குள்ள தேவ மகிமை கிரியைகளை நடப்பிக்கும்படியாக கர்த்தருடைய அக்கினி ஜுவாலை பிள்ளைகள் மேல் இறங்கி ஆண்டவரே, வெறுமையாய் ஓடிக்கொண்டிருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இல்லாமை வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க பிரசன்னம் முழுமையாய் இறங்கட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் முழுமையாய் இறங்கட்டும். நிரப்பி அனுப்புங்கப்பா, நிரப்பி அனுப்புங்கப்பா. அன்னைக்கு பெந்தகோஸ்து நாளில் அந்த மேல் வீட்டு அறையில அந்த 120 பேர் மேல இறங்கி நம்முடைய வல்லமை இன்னைக்கு இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஷகலரதரியா. எங்க தேவனுக்கு அற்புதம் செய்ய நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு இமை பொழுது போதும், ஒரு இமை பொழுது போதும். தேவன் அற்புதங்களை செய்ய ஒரே ஒரு வார்த்தை போதும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ எந்த நோக்கத்தில் இங்க வந்தேன்னு தெரியாது. வழக்கமா போறோம் சண்டே அப்படின்றது நீ வந்திருக்கலாம். ஆனா இந்த ஆராதனை அப்படி இல்லை. என் லைஃப்ல ஒரு சேஞ்சை பார்க்கிற ஆராதனையாக ஒரே ஒரு வார்த்தை என்னை பார்த்து நீங்க சொல்லுங்கப்பா. இல்லைன்னா இப்படி சொல்லுங்க,
அன்னைக்கு குஷ்டரோகியை தொட்டங்க, அவன் சுஸ்தமானான். பேதுரு வீட்டுக்குள்ளே போய் மாமியை தொட்டிங்க, அவ சுகமடைந்தா. அவ சுகமடைந்தது மேட்ரு இல்லைங்க, அவளுடைய அந்த வியாதியிலிருந்து எழுந்து அந்நேரமே அவங்களுக்கு அவள் பணிவிடை செய்தாள் என்று போட்டிருக்கு. படுக்கையில் இருந்தவளை எழுப்பி ஒரே இமைப்பொழுதுல தேவன் வேலை செய்கிற அளவுக்கு பலன் தருகிறாருன்னா அவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார். உங்கள் விசுவாசத்துக்காக ஒரே ஒரு சாட்சி ஸ்லோ பண்ணுறான். உங்கள் விசுவாசத்துக்காக உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். நான் மற்றில லிடியா எழுந்துருமா? எழுந்துரு. இல்லை இப்படி வா, ஃப்ரண்ட்ல வா. அந்த 1ஆம் தேதிக்கு முன்னால் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு இருக்கிற காய்ச்சல், அந்த விஷ ஜுரம் என்னன்னு தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பிள்ளை 10:30 மணிக்கு ப்ரேயருக்கு வரும்போது கூட உட்கார முடியலன்னு சொல்லிடுச்சு. சேரில் உட்காரவே முடியல, அப்படியே உட்காருது, கீழே அப்படியே உட்காருது, காலை நீட்டுது. பாஸ் வரட்டும், மேலே வரட்டும், கூப்பிட்டு வந்துடும். ஏய் ஷாம், இப்படி சேர் காலியாக இருக்கு, இப்படி வா, இப்படி வா. இன்னொருத்தர் கூட யாருன்னா ஜென்ஸ் வந்தாங்கன்னா இப்படி கூப்பிட்டு வந்து உட்கார வைங்க, 2 சேர் காலியாக இருக்கீங்க. கவனிங்க, உங்கள் விசுவாசத்துக்காக சொல்கிறேன். முடியல, அப்படி தானேம்மா? சொல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நான் சாட்சி சொல்லுன்னு எதிர்பார்க்கல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கரெக்டாக அந்த 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் 25லேருந்தே உடம்பு சரியில்லை. டெங்கு ஃபீவர்னால எலும்பெல்லாம் ஒரே வலி. 1ஆம் தேதி நைட்டு சேரில் உட்காடுறேன், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியல. நம்ம ஏன்டா வந்தோன்னு கூட ஆயிடுச்சு, ரொம்ப வலிக்குது, படுத்தலாமா அப்படியே தோணுது, உட்கார முடியல, நெளிஞ்சினே உட்காந்தேன். கரெக்டாக அப்போ தான் ஒர்ஷிப் நடக்குது. அப்பா ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. பலவீனத்தில் உள்ளவங்களுக்காக நான் இப்போ ப்ரேயர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவோம். ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுங்க, என்னால் முடியல, உட்கார கூட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சொல்லி ஜெபம் பண்ணினே இருக்கும் பொழுது உங்கள் மேலே ஒரு வல்லமை இறங்குதுன்னு சொன்னாங்க. நான் வல்லமை இறங்குதுனோடனே நான் அழுதுன்னு ஜெபம் பண்ணுறேன், எனக்கு சுகணும். ஆனால் அந்த வல்லமை இறங்குதுனோடனே நான் நிறைய டைம் காலை வாங்கல. கடைசியாக அவர் சொன்ன சத்தம் என் காலை விழுந்தது. உண்மையிலேயே ஆண்டவருடைய வல்லமை உண்மையிலேயே இறங்கி எனக்கு சுகம் கொடுக்குமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக என்னோடய சரீரத்தை நான் உணர்ந்தேன். அந்த வல்லமை என் முதுகில் இறங்குனுச்சு உண்மையிலேயே அன்னையிலேருந்து. ஏன்னா டாக்டரே சொன்னார்மா, ரொம்ப நாள் ஆகுமா, இந்த எலும்பெல்லாம் வலி போகணும், ரொம்ப நாள் ஆகும், இந்த காய்ச்சலோடைய இது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அட்டன் டைமில் எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. அண்ணாலேருந்து இந்நாள் வரைக்கும் நான் நல்லா இருக்கேன். தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஜெபிக்கும் பொழுது யார் விசுவாசிக்கிறாங்களோ, ஒருவேளை உன்னை ஊர் கெட்டவங்கன்னு சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு லாக்கியேலுன்னு ஒதுக்கி இருக்கலாம், உனக்கும் கிறிஸ்துவத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பேசலாம். ஆனால் யார் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க அற்புதத்தை பெறுவீங்க. யார் இதை பாருங்க, இயேசு நடந்து போகிறார். 3 வருட காலங்கள் அவருடைய ஊழியத்தின் அனுபவம். ரொம்ப நாள்லாம் கிடையாது, 3 வருஷம்தான். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேத பகுதியில் நிறைய இடங்கள் போட்டிருக்கும். ஆனால் வந்தவங்க அத்தனை பேரும் சுகம் பெறலை. கவனிக்கிறீங்களா? வந்தவங்க அத்தனை பேருக்கும் பிரச்சனை இருக்குங்க, வந்தவங்க அத்தனை பேருக்கும் போராட்டம் இருக்கு. ஆனால் எல்லாரும் என்ன செய்யல? சுகம் அடையலை. சுகம் அடைந்தது யார் தெரியுமா? யார் அவரை விசுவாசித்தாங்களோ. 12 வருஷம் வியாதி, விசுவாசம். 2 கண் பார்வையும் பிறவிலேயே இழந்த குருடன், விசுவாசம். 100க்கு அதிபதி, விசுவாசம். எல்லாரையும் எடுத்துக்கொண்டா விசுவாசம், விசுவாசம். பரிதாபத்தில் அந்த விதவின் மகன் பாடையிலே தொட்டு சுகமாக்கினார். அது யார் மேல் நான் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேலே இரக்கமாக இருப்பேன். அதை நீங்கள் யாரும் கேட்கலாம் முடியாது. அதை என்ன செய்ய முடியாது? கேட்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன் இப்படி தரல, எனக்கு தரல, நான் ரொம்ப நாளாக அதெல்லாம் கிடையாது. இரக்கம் யார் மேலேயோ
ஆனால் விசுவாசிச்சா தேவ மகிமையை காண்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று தான் பைபிள் சொல்லுகிறது. இதில் மறுப்பு கிடையாது. நீ தேவனை விசுவாசிச்சுட்ட, படிச்சிருக்கியோ படிக்கலையோ, தாள் கருப்பாக இருக்கியோ சிவப்பாக இருக்கியோ, ஹைட்டாக இருக்கியோ குட்டையாக இருக்கு, அதெல்லாம் இல்லை. ஐ டோன்ட் கேர். பட் தேவனை நீ விசுவாசிக்கணும். யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அற்புதங்களை பெறுவாங்க. இன்றைக்கி ஜபமாக இருக்கட்டும், பிரசங்கமாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், விசுவாசம் அவசியம். என்ன இல்லையோ இப்போ ஒரு 5 நிமிஷம் பாஸ்டர் மேலே வந்துடுவாங்க, கீழே டீ குடிச்சிட்ருக்காங்க, மேலே வந்துடுவாங்க. அந்த 5 நிமிஷம் ஜபத்தில் எத்தனை பேருக்குள்ள உங்களுடைய பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வந்துடுங்க. உன் வியாதி, உன் சரீர போராட்டம், உன்னுடைய ஏமாற்றம், இல்லாமை, குடும்பத்தில் வெறுத்து போயிருக்கிறல்ல, அதெல்லாம் கூட கொண்டு வா. எதை ஒன்றாலும் கொண்டு வா. ஜெபிக்க போகிறேன் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபத்தில். என்னுடைய ஆசையெல்லாம் குறைகள் நிறைவாகணும். அதுதான் என்னுடைய முழு எண்ணெல்லாம் கடன் பிரச்சனையா, அதை கூட முன்னாடி கொண்டு வா. இதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியல. எதெல்லாம் உன்னால் மீண்டு வர முடியலையோ அத்தனையும் கர்த்தர் இன்னைக்கு விசுவாசிக்கிற உனக்கு தேவ மகிமை கிரியைகளை செய்ய போகிறது. அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. காற்றும் கடலையும் அதற்றினார். அவர் என்ன கட்டளையிட்டாரோ அத்தனையும் நடந்தது. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட்டார் நிற்கும். ஓ ஷகலரதரியாலரதர். இன்னைக்கு தேவனுடைய மகிமை பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஒரு அபிஷேகம் சபையின் மேல் வார்த்துப்பிறாக. ரட்சிக்கப்படலி என் கணவன், என் பிள்ளை ஊதாரிதனமாக இருக்கிறானே, என் பிள்ளைகள் இன்னைக்கு நடுத்தருவில் விட்டு இருக்கிறானே, நல்லவேன்னு கல்யாணம் பண்ணேன், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு நல்லதையும் நான் பார்க்கலையே. விசுவாசி. விசுவாசம் எல்லாவற்றத்திலும் ஜெயிக்க வல்லமை உள்ளது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நீ என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. ஓ ஷாக்காலரதரப்பா, என் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை உண்டாக்குங்கப்பா. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. இன்னைக்கு என் குடும்ப விருத்திக்கு வரணும். இன்னைக்கு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் என் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. பேதுரு மாமி வீட்டில் போய் சுகம் தந்தீங்களே, சாரிபாத்து வீட்டில் போய் அற்புதங்களை செஞ்சீங்களே, ஆபிரகாம் வீட்டில் 3 மனிதர்கள் தேவ மனிதர்களாய் போய் அவங்களை ஆசீர்வதித்தீங்களே, என் வீட்டை இன்னைக்கு ஆசீர்வதிங்க. என் வீட்டுக்குள்ள உங்கள் வல்லமை இறங்கட்டும். எம்மா விசுவாசிம்மா, தாகத்தோடு கேளு, தாகத்தோடு கேளு. அப்பா, நான் குடும்பமாக வந்திருக்கிறேன், நான் குடும்பம் இல்லாமல் குடும்பத்தோடு இருந்து தனியாக வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெயத்தை தாங்க ஆண்டவரே. உங்கள் கிருபை அளவில்லாத என் மேலே இறங்கட்டம்பா. ஓ ஷகலரத நிமாக்கரபத்திரபலரதர தூரபாதினகரதரியா கரபௌ சந்தரதினா கரபலரதரியா. தேவ மகிமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். ஓ ஷபகரதரியா கலபரியாலரதரியா. ஓ உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கின்றீ. உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கின்றீ. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரண நீரே. கேடகம் நீரே. உணர்ந்து பாடுங்க.
உணர்ந்து சொல்லுங்க. மறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், உங்கூடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறீர். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், உங்கூடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறீர். கேடகம் நீரே, சொல்லுங்க. மகிமையும் நீரே, கேடகம் நீரே. என் தலை நிமிர காரண நீரே. மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பி உள்ள என் கண்மலையே. கைகளை தட்டி பாருங்க. ஆமே. கண்மலையே உன்னதரே, உன் மரவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே உன் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க விசுவாசத்தோடு. நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன்பா, உமது சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறேன். என் கண்மலையே. நல்லா கரங்களை தட்டுங்க. நல்லா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷைகளை பேசி ஷாபாலா ராதா ராகாலா ராதா ராபா துராபாலா. நல்லா 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 கைகளை தட்டுங்க. தேவ வார்த்தைக்கு நேராய் நாம் செல்ல போகிறோம். கர்த்தர் தாமே அவருடைய மறைவிடம், தகப்பனாரை மறைத்து வெளிப்படும்படியாக இந்த சபைக்கு தேவன் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை, அபிஷேகம் உள்ள வார்த்தைகளை, முகங்களை முறிக்கிற வார்த்தைகளை, கட்டுகளை அறுக்கிற வார்த்தைகளை, சபை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற வார்த்தைகளை, குடும்பங்கள் விருத்தி அடைந்து சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுகிற வார்த்தைகளை அன்னைக்கு சாமுவேலோடு பேசின கர்த்தர், முள்செடியிலே மோசையோடு பேசின கர்த்தர், ஆபிரகாமே நீ வெளியே வா என்று அழைத்து பேசின கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோடு பேசும்படியாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். ஆசம் அங்கே 2 சர்வீஸை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக தான் வந்திருப்பாங்க. ஆனாலும் இந்த நாட்களில் இந்த வருஷம் துவக்கிறதுனால நிறைய இந்த பிரான்ச் சர்ச்சுகள் எல்லாம் அவருடைய இணைந்திருக்கிற எல்லா சர்ச்சிலையும் கூப்பிடுவாங்க. இந்த மாதம் நான் கண்டிப்பாக டேட் தரமாட்டேன்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போய் பார்த்தேன். ஆனாலும் 4வது வாரம் வேறு இடம் கல்பாக்கத்துக்கு போகிறேன் தாவீது அப்படின்னாங்க. 3வது வாரம் கேட்டவுடனே கொடுத்துட்டாங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம் மட்டில் தகப்பனும் தாயாரும் சேர்ந்து வந்தது ரொம்ப சந்தோஷம். பையா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.